பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த லைவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இன்றைக்கி இந்த லைவில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு தேவனுடைய பிரசன்னம் உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ராபா பாபா மாமா, ராடா ராபா பாபா மாமா. நன்றி டாடி. ஒருவேளை நீங்கள் முதல் தடவையாக இந்த லைவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர், எந்த இடம், அதை மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு துதிக்க உங்களுக்கு விரோதமாக இருக்கிற நிறைய எரிகோ கோட்டைகள் உடை தெரியப்படுதுங்க. நிறைய எரிகோ கோட்டைகள் உங்கள் பாதத்தின் கீழ் வந்து விழப்போகுதுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா மா ஷாராதராதனா. ஹல்லேலூயா. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். எஸ் அப்பாவை அப்படியே துதிக்கும் போதே இன்னைக்கு நீங்கள் துதிக்கும் போதே நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ளிருந்து அப்படியே கட்டவிழ்க்கப்படுது. நிறைய காரியங்கள் உங்களிடத்தில் வந்து சேர்த்து கொள்ளப்பட போகுது. தேங்க்யூ மாஸ்டர். உங்களை வெல்கம் பண்ணுறேன் டாடி. ஹல்லேலூயா. நன்றி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைப்பி நீராழுகை செய்யும். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். அப்பாவை பார்த்து சொல்லுங்க. யோராபா ஷாராலாபாமா வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் வாங்கப்பா. எல்லாம் இருளெல்லாம் அப்படியே மறையட்டும். அன்றைக்கி சூரியன் வரும்போது பனி எப்படி மறைந்து போகிறதோ, நீதியின் சூரியனாகிய நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே, எங்கள் ஊழியத்திற்குள்ளே, எங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வரும்போது ஆண்டவரே அப்பா, இந்த சமாதானமின்மை, இந்த பலவீனம், வியாதி, கடன், ஆண்டவரே அப்பா எல்லாம் அப்படியே மறைந்து போகுது டாடி. நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா மா ஷாராதராதனா. ஓரி பாபா மமா. ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீ வேண்டுமே. நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே
நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே, ஆவியானவரே ஆவியானவரே. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஓ, நிறைவான நீங்கள் வரும்போது குறைவான எல்லாம் விலகி போகும்ப்பா. ஓ, நிறைவான நீங்கள் வந்திருக்கிறதுனால எங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா குறைவுகளும் அப்படியே மாறி போகும் டாடி. ஓ, நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் டாடி. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புத. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லேயும் ஆண்டவரே அவங்களுடைய நீட்ஸ் என்னவோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஓ, அவங்களுடைய நீட்ஸ் ஆண்டவரே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எல்லாம் அப்படியே நன்றி செலுத்தலாமா? ஹalleluya மா ஷாராடா பாபா மாமா ஓ ரலபா ஷந்தரதனந்தரதனா மலாலே யாதரனந்தரதனா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya பாஷனை தூரா லசனத்தியா தேரதனா. நன்றி செலுத்துகிறோம் டாடி, நன்றி செலுத்துகிறேன் டாடி. இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லேயும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தின் கதவுகளை நீங்கள் திறந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஒரு மாற்றத்திற்கான கதவு திறக்கப்படுவதாக, ஒரு மாற்றத்திற்கான கதவு திறக்கப்படுவதாக. ரைட் நோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவர் உண்மை உள்ளவர். ஓ, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஓ, உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் நிறைவேற்றக்கூடியவர். ஓ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. நிறைய பேர் நினைக்கிறீங்க ரொம்ப டிலே ஆயிடுச்சு பிரதர், ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அப்பா சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இது நடக்குங்க, நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya மா ஷாட்டா ரதரதன ஓ ரபா பாபா பாபா மம. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே ஆவியானவரே. நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய பெயர் எங்கேருந்து பார்க்குறீங்க அதை நீங்கள் போடுங்க. அது மட்டும் இல்லை, தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை போடலாம், டைப் பண்ணலாம். ரீபா ஷாட்டா ரனா தூராகரா. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஒரு பிரசன்னம் அப்படியே உங்களை நிரப்புதுங்க. ஒரு மகிமை உங்களை நிரப்புது, ஒரு வல்லமை உங்களை நிரப்புது. தேங்க்யூ ஜீசஸ். இன்ஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்களை ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் திறந்து விட்டுட்ருக்காரு. இன்ஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்களை நீங்கள் சுதந்தரிப்பீங்க. ஓ, இது வரைக்கும் நீங்கள் ஓடி ஓடி உழைத்ததெல்லாம் போய் இதுக்கப்புறம் உட்கார்ந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறத அனுபவிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளே, ஒரு நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓடி ஓடி அலைந்து திரிஞ்ச நாட்கள் முடிஞ்சிச்சிங்க. இதுக்கப்புறம் உட்கார்ந்து நீங்கள் சுதந்தரிப்பீங்க. ஓ, சுதந்தரிக்கிற ஒரு நேரமாக இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya மா ஷேதரதிதனந்த் ரபபபபபமம ரலலலியா தரதன. Thank you, Master. Thank you, Master.
Hallelujah, mama, mama. Marala Shetarana Tianterudana. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓஹோ, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you, Master. Thank you, Master. Thank you, Master. Oh, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர். Oh, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Master. Thank you, Master. Thank you, Master. Yes, Daddy God. Yes, Daddy God. Yes, Daddy God. உம்முடைய பிரசன்ஸ் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும்பா. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுவதாக தகப்பனே. இதுவரை இல்லாத அளவிற்கு தேவன் ஆண்டவரே இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லையும் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை காணும்படியாக கத்த செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். எஸ், நளினி sister, bless you. Thank you for joining. Hallelujah. Mashara baba mama ruda rakaba lashita nala teradana. Glory, 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 glory. Yes, thank you, Master. Thank you, Master. எல்லாம் இருள் எல்லாம் விலகுது. உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க விடாமல் நிற்கிற எல்லா இருள் எல்லாம் கர்த்தர் அப்படியே வேரோட எடுத்து போடுறாருங்க. வேரோட பிடுங்கப்படுகிற ஒரு நேரம், வேரோட பிடுங்கப்படுகிற ஒரு நேரம். Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க விடாமல் தடையாய் நிற்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வேரோட பிடுங்குகிறார். Right now in the name of Jesus. Right now in the name of Jesus. I release instant blessings. இன்ஸ்டண்ட்டாக சில பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஸ்டண்ட்டாக சில பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் காத்துட்டு இருந்த நாட்கள் போய் இதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை சுதந்திரிக்கிற நாட்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இது அவர் செய்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கிற நாள். ஓ, சுதந்திரிக்கிற நாள். எஸ், கிங்ஸ்லி ஜபகுமார் பிரதர், பிளஸ் யூ. எஸ், எஜுகேஷனை பிளஸ் பண்ணுறேன் சிஸ்டர். உங்கள் பிள்ளையோட எஜுகேஷனை பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya. நன்றி 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 டாடி. நன்றி டாடி. ஹalleluya. ஷேரா தாரா லாதுரதானா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். Hallelujah, hallelujah, marala shita ranadia terudana. Glory, glory, glory. Hallelujah, ma shedaradanant. Area tarala baba baba mama mama. Thank you, Master. 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 ஆண்டவரே, இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. In the name of Jesus. In the name of Jesus. எஸ், அவர்கள் எந்தெந்த அற்புதங்களுக்காக காத்திருக்காங்களோ அந்த அற்புதங்கள் நடக்கட்டும் டாடி. அந்த அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. I release miraculous door. I release a miraculous door. I release miraculous door. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இவங்களுடைய லைஃப்பில் இதுக்கப்புறம் அற்புதத்தின் மேல் அற்புதம், அதிசயத்தின் மேல் அதிசயம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக. இந்த பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக. இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரிப்பார்களாக. ஓ, வனாந்தர வாழ்க்கையில் அலைந்து திரிந்து
ஓடுகிற வாழ்க்கை இல்லை டாடி. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா வேர்வை சிந்தி உழைக்கிற நாட்கள் போய் ஆண்டவரே மா ஷாரா பாபா லாத்தீராதானா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். இவங்களுடைய லைஃப்பில் தகப்பனே அப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உட்கார்ந்து ஆண்டவரே சுதந்தரிக்கட்டும், உட்கார்ந்து அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அனுபவிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா மா ஷீதா ரதனா ஓ ரிகா பாபா பாமா மாமா. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. எல்லாம் பேக் பெயினை கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. மெசேஜஸ் ஹல்லேலூயா மா ஷாதா ரானா தியாட்டா ருதனா. ஓ நன்றி நன்றி. தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. மெசேஜஸ் ஃபார் மீ. Glory to God, glory to God. Amen, amen, amen. நன்றி செலுத்துகிறேன் டாடி, நன்றி செலுத்துகிறேன் டாடி, நன்றி செலுத்துகிறேன் டாடி. அலைந்து திரிஞ்சு ஓடின நாட்கள் எல்லாம் முடியுதுங்க. இதுக்கப்புறம் உட்கார்ந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன பாருங்கள், நீ பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல வாழுவ அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்தால் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை அவங்களே வீணா விருதாவா அதை சுதந்தரிக்க முடியாமல் மறிச்சு போகிறாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேங்க. அப்பா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அதை உங்கள் கையில் எவ்வளோ துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாரோ அவ்வளோ துரிதமாக கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் நம்ம மட்டும்தான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஏன் சொல்லுங்கள்? அது வேணும், இது வேணும், அது இதுன்னு நம்ம ஃபோக்கஸ் அப்பா கொடுத்த வார்த்தையிலையோ வாக்கு தத்துவத்திலையோ வைக்காமல் சுற்றி வச்சுக்கிறோம். அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அது அப்படி நடக்குது, இது அப்படி நடக்குது. அதனால தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் வேர்டு. அப்பாவுடைய வார்த்தையில் ஃபோக்கஸாக இருங்க. அதை மட்டுமே கவனிச்சிட்ருங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்களுடைய வாக்குத்தத்தங்களை உங்களுடைய சுதந்திரங்களை ஈஸியாக சுதந்திரிப்பீங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது வெறும் 14 days அவ்வளோதான். ஆனால் 40 yearsஸாக மாற்றிட்டாங்க. ஏன்? அவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவங்க தான் தடையாக இருந்தாங்க. ஆண்டவர் ஒன்றும் தடையாக இல்லை. இன்றைக்கி ஜஸ்ட் நம்மளே அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளே கொஞ்சம் சோதித்து பாருங்களேன். ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? ஏன் இந்த காரியம் நடக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அவர் சொல்கிறாரு, நான் பொய் சொல்கிறதுக்கு மனுஷன் இல்லைப்பா, மனம் மாறுறதுக்கு மனம் புத்திரம் இல்லைப்பா, நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்ப்பா, நீ சந்தோஷமாக இருக்கும்படி. யோவானில் 2 வசனமும் வருது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கு, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளோ வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியலை? வை? என்னைக்காவது நீங்கள் உங்களை நீங்களே கேட்டிருக்கீங்களா? இன்றைக்கி உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். ஏன் எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? வை மீ ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் டியூன் பண்ணுங்கள். அப்படி கொஞ்சம் அப்பாவுடைய வார்த்தை பக்கம் டியூன் பண்ணி நில்லுங்க. நம்ம அந்த காலத்தில் இப்போவும் எஃப்எம் இருக்குது, பட் அதிகமாக யாரும் கேட்குறதில்ல. அந்த எஃப்எம் கரெக்டாக கிளியராக கேட்கணுன்னா அதை நம்ம போய் டியூன் பண்ணும்போது ஒரு 93.8 98.5 இந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக டியூன் பண்ணும்போது நியூஸோ சாங்ஸோ ஏதோ ஒன்று அந்த எஃப்எம்முடைய அந்த சேனலுடைய அந்த நம்பரில் நம்ம டியூன் பண்ணும்போது அது ரொம்ப கிளியராக அழகாக கேட்கும்ல. அதை போல் இன்றைக்கி கொஞ்சம் அப்பா பக்கம் உங்களை டியூன் பண்ணிக்கங்க.
நீங்கள் டியூன் பண்ணிக்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியாக கேட்குங்க. என்ன கேட்கும்? அவருடைய சத்தம் ரொம்ப ஈஸியாக கேட்கும். அவருடைய சத்தம் ரொம்ப ஈஸியாக கேட்கும்போது நமக்கு என்ன, ஒன்றுமே இல்லை, அழகாக எல்லாவற்றையும் போய் ஈஸியாக சுதந்தரிப்போம், ஈஸியாக அப்படி எடுத்துப்போம். மோசேக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணார், ஆனால் மோசையை பார்க்கல. அதுக்கப்புறம் யோசுவா தான் அந்த கானானை சுதந்தரிச்சாங்க. ஆனால் யோசுவா என்ன சொன்னார்? இல்லை, என்னால் முடியாது, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் மோசையை மாதிரி ரொம்ப பெரிய ஆள் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோட கூட இருப்பேன், நீ அந்த தேசத்தை சுதந்தரிப்ப, நீ தான் அதை பங்கிட்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லும் போது அவன் பிலீவ் பண்ணான். ஃபஸ்ட்டு அப்பாவை நம்பினான், அதுக்கப்புறம் அவனை நம்பினான். நம்பி அவன் ஸ்டெப் எடுத்து வைக்க என்ன ஆச்சு, ரொம்ப ஈஸியாக கானானை சுதந்தரிச்சாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அப்பாவுடைய வார்த்தையை உண்மை உத்தமமாக நம்புங்க. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது அவர் வாயிலிருந்து உங்களை நோக்கி வந்துருச்சுன்னா அது அதனுடைய வேலையை செய்யாமல் திரும்ப வராது. ஒரு பெரிய தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வருதுன்னா அந்த வார்த்தை வெறுமனமே திரும்பி வெளியே அப்படியே உங்கள்கிட்ட வந்து சேராது. நீ பேசின வார்த்தை அதனுடைய காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் திரும்ப வரும்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாக, தேவனுடைய மனுஷனாக உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் மேலே அப்பா பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மாம்சமாய் வரும். இல்லை பிரதர், ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நாட்கள் ஆச்சு, காத்திருந்து காலங்கள் போனதம்மா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கல்ல. ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், ரைட் டைம், இந்த நேரம், இந்த நிமிஷம் உங்கள் மேலே சில ரலமை திறக்கப்படுது. எஸ் ஜேசன், உங்கள் மேலே சில ரலம் திறக்கப்படுது. நளினி சிஸ்டர், உங்கள் மேலே சில ரலம் திறக்கப்படுது. உங்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்க விடாமல் நிற்கிற எல்லா காரியங்கள் இப்போ வேரோட கூண்டோட கர்த்தர் எடுத்து போடுறாரு. உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீங்க, உங்கள் ஐஸ்வர்யங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் சுகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பலனை நீங்கள் பார்ப்பீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் ஜனங்க பார்ப்பாங்க. தேங்க்யூ மாஸ்டர், நன்றி செலுத்துகிறோம் டாடி. தேங்க்யூ, க்ளோரி, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் தனிமைகள் மறையுது. தேவன் உங்க கூட இருப்பார், தேவன் உங்க கூட இருக்காரு. Right now in the name of Jesus. Hallelujah. Thank you master. Hallelujah. மாஷாந்தர. இன்னைக்கு அப்படியே பைபிள் படிச்சுட்டு இருந்தபோது நீதிமொழிகள் 11:25 ஒரு வார்த்தை அப்படியே கொஞ்சம் தொட்டுச்சு. அதை அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எனக்கு இது ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தப்போ என்னடா அது, தண்ணீர் பாய்ச்சிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அப்படின்னு போட்டிருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆமாண்டா, யார் எந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அந்த விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க. நீ ஒரு விஷயத்தை விதைக்கிறனா அதனுடைய அறுவடையை கண்டிப்பாக பார்ப்ப அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எந்த விஷயத்தை விதைச்சிட்ருக்கீங்களோ அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், எதை விதைச்சாலும் அதனுடைய பலனை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஒருவேளை நீங்கள் விதைச்சது இன்னும் முளைக்காமல் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப பெரிய அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் டிலே ஆகுதுன்னா உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும், ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர். Hallelujah, Mashara Baba Mama. Hallelujah, Maratiatarudaradana. Glory. Nandri Daddy. Ni nallava. Hallelujah, Baba Shandaru.
Raha-ba-ba-ba-ba-ba-ma-ma. Hallelujah. Thank you, Master. Thank you, Master. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உமக்கு நன்றி. நீங்கள் தண்ணீர் பாய்ச்சுங்க. நீங்கள் தண்ணீர் பாய்ச்ச நீங்கள் ஒரு வேளை கொடுக்கறதுல நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக கொடுக்குறவங்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். நீங்கள் ஜெபிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறவங்கள தேவன் ஏற்படுத்துவார். Mashita Radhana 12 years of struggles, brother, still no change in my marriage life. Sister, ஒன்றும் இல்லை சிஸ்டர், அந்த ஸ்ட்ரகிளை தூக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கமெண்டில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் தான். அந்த ஸ்ட்ரகிள்ன்ற வார்த்தையை அப்படி தூக்கி எடுத்துட்டு 12 years ஆஃப் உங்கள் மேரேஜ் லைஃப் ஸோ ஹாப்பி. ஸ்ட்ரகிளை தூக்கிட்டு வேறு ஹாப்பின்னு போடுங்களேன். ஜஸ்ட் பி பாசிட்டிவ். உங்களுக்கு என்ன வேணும் அதை பேசுங்க, அதை டிக்ளேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பேச அதை அறிக்கை பண்ண உங்கள் லைஃப்பில் அந்த ஸ்ட்ரகிள்ன்ற வார்த்தையை ஆண்டவர் எடுத்து போடுவார். இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து விடுதலை பண்ணும்போது அவங்களுக்கு சொப்பனம் பார்க்கறது போல் இருந்துச்சான். நீங்கள் வர நாட்களில் சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்கன்னா, பிரதர் அன்றைக்கி நீங்கள் சொன்னது உண்மை, பிரதர் அன்றைக்கி நீங்கள் சொன்னது சத்தியம், என் லைஃப்பில் நான் இப்படி பண்ண ஆரம்பித்தேன். என்ன பண்ண ஆரம்பித்தேன்? பாசிட்டிவாக பேச ஆரம்பித்தேன், பாசிட்டிவாக இமேஜினேஷன் பண்ண ஆரம்பித்தேன், பாசிட்டிவாக கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். என் லைஃப்பில் ஒரு பெரிய டோஸ் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு பிரதர். அப்படி நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. 12 years ஆயிடுச்சுல்ல, எதுவுமே மாறல. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்குங்க. இந்த வார்த்தையை அந்த சிஸ்டம் மட்டும் இல்லை, வேறு யாருக்கெல்லாம் தேவையோ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வார்த்தையை பிடிச்சி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். என்னென்னா, என் லைஃப் நல்லாயிருக்கும். என் கூட அப்படியே சேர்ந்து சொல்கிறீங்களா? என் லைஃப் நல்லாயிருக்கும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக இருப்பேன், என்னை தேடி ஜனத்திரளும் பணத்திரளும் வந்து சேரும், நான் போகிற இடங்களெல்லாம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, என் மூலமா ஜனங்கள் தேவனை பார்ப்பாங்க. ஜஸ்ட் டிக்ளேர் இட். என் கூட சேர்ந்து அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லுங்கள், நன்றி டேடி, நன்றி டேடி, நன்றி டேடி, நன்றி டேடி. என் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பிஸ்னஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பிஸ்னஸில் ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸை நான் பார்க்குறேன், என் ஊழியத்தில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை பார்க்குறேன், என் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய எழுச்சியை பார்க்குறேன். தேங்க்யூ சீஸ். அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். நான் சொல்ல அப்படியே அந்த வார்த்தையை பிடிச்சி அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். பிரைன் ஜெசன், தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya மாஷாரா பாபா மாமாலா ராகாலா ஷீதா ரானாதியாட்டா ரதனதி ராதா ரானாதியாண்டரு. Glory, 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 glory. Thank you master. உங்கள் கால்கள் கர்த்தர் பிளஸ் பண்ணுறாரு. உங்கள் கால்கள் பிளஸ் பண்ணப்படுது, உங்கள் கால்கள் பிளஸ் பண்ணப்படுது, உங்கள் கால்கள் பிளஸ் பண்ணப்படுது, உங்கள் கால்கள் பிளஸ் பண்ணப்படுது. ஜெசன் பிரதர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் கால்களின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah, Mashite Tata Nataradan. Nantri Daddy, Nantri Daddy, Nantri Daddy. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீங்க, இனி நடத்த போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வர்ற 21 இருந்து 24 வரைக்கும் சென்னையில் நமக்கு
4 days மீட்டிங் இருக்குது. அதனுடைய மோர் தென் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்து ஒருவேளை நீங்கள் சென்னைக்கு மிக அருகாமையில் இருந்தீங்கன்னா வாங்க, அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சென்னை, திருவள்ளூர், சென்னையில் ஒரு சின்ன ஏரியா, வண்டலூர், அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்பேடு பக்கத்தில் வடபழனி, அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது. அப்புறம் மேடவாக்கம் அங்கே ஒன்றும், அப்புறம் அரும்பாக்கம், இங்கே 4 மீட்டிங் இருக்குது. அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வர முடிஞ்ச எல்லா பிள்ளைகளும் வாங்க. அதில் இந்த 4 நாள் மீட்டிங்கில் பாஸ்டர் பால் ரீகன்தாஸ் அவரும் பாண்டிச்சேரியில் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து நானும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய போகிறோம். அதனால் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. முடிஞ்சவங்க எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங், கூகுள் மீட்டிங் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இல்லை பிரதர், நான் பிஸ்னஸ் எல்லாம் செய்யலை, என்ன தான் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் வரலாம். சரிங்களா? அது ஃப்ரீ தான். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லை, இது நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ், அப்புறம் நம்ம மீட்டிங்ஸ் போஸ்டர்ஸ், இதெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஒருவேளை இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்க, எனக்கே பேசுனீங்க பிரதர், ப்ரொஃபட்டிக்கலாக சரி, நீங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்ததும் எனக்கே பேசின மாதிரி தான் இருந்துச்சு பிரதர், கண்டிப்பாக அப்படின்னீங்கன்னா தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய காணிக்கையினால் இந்த வார்த்தையை கனம் பண்ணலாம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் இப்போ தான் சொன்னேன், தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நிறைய நேரங்களில் நம்ம ரிசீவிங் மோடை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம விதைக்க மாட்டேன்றோம். நம்ம விதைக்கும் போது தான் அதனுடைய பலனையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லை எனக்கு யாருன்னா செய்யட்டும் அதை மட்டுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிங்க. தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், விதைக்கிறவனுக்கு விதைக்கப்படும். நீங்கள் நாட் ஓன்லி ஆஃபரிங், நிறைய பேர் அதுதான் யோசிக்கிறாங்க. ஆஃபரிங்கும் காணிக்கையும் தான், இன்க்ளூடிங் அதையும் தான் சேர்த்து சொல்கிறேன். சிலர் அன்பை கொடுப்பீங்க, உங்களுக்கு அன்பு கொடுக்கப்படும். சிலருக்கு நீங்கள் நல்ல நேரத்தை கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கான நேரத்தை ஆண்டவர் கொடுக்க வைப்பார். அப்போது வாட் எவர் யூ வாண்ட், ஜஸ்ட் யூ பே. என் பொருளாதாரத்தில் நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கணும் பிரதர் அப்படின்னா விதைக்க ஆரம்பிங்க. என் ஊழியத்தில் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை பார்க்கணும் பிரதர்னா போய் சுவிசேஷ ஊழியம் பண்ணுங்கள். நிறைய சபைகளுக்கு போங்க, விசிட் பண்ணுங்கள், சும்மாவே இருக்காதீங்க. ஜஸ்ட் கோ. எங்கேயாவது அப்படி பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க, ஆண்டவர் நடத்துவார். சாமுவேல் பிரதர், bless you. பால் ரீகன் பாஸ்டர், bless you. Thank you for joining. ஓகே, ஏன்னா ஆதியாகமத்தில் இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆண்டவருக்கு வெளிச்சம்தான் தேவை. அதனால் வெளிச்சத்தை பேசினார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை பேசுங்க, ஜஸ்ட் ஸ்பீக். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, இருக்கிறத பேசிகிட்ருக்கோம். எப்போவுமே இருக்கிறத பேசாமல் உங்களுக்கு தேவையாக இருக்கிறத பேசுங்க. என்ன பண்ணுமா, இருக்கிறத பேசாமல் உங்களுக்கு தேவையாக இருக்கிறத பேசணும்.
என் ஊழியத்தில் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் வேணும், ஆனால் இன்னும் என் ஊழியம் இப்படியே தான் இருக்குது. அதுதான் உண்மை. ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்? எஸ்டாப்ளிஷ் தானே வேணும். இல்லை, என் ஊழியம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆண்டவர் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கார் அப்படின்னு பேசுங்க. என் ஃபேமிலி லைஃப்பில் ஒரு சமாதானம் வேணும், என் பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் வேணும். ஜஸ்ட் ஸ்பீக். உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் ஃபினான்ஷியலாக எதுவும் இல்லை அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு உக்காந்து பேசுங்க. உங்களை பார்த்து நீங்கள் பேசுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கை எடுத்து, இல்லைடா நம்ம பண்ணிடும்டா, நம்ம செஞ்சிரும்டா, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா அப்படின்னு உங்களை நீங்கள் தட்டி கொடுத்து நீங்கள் முன்னாடி போகும்போது தாங்க உங்களுக்கு முன்பதாக இருக்கிற செங்கடல் வழிவிடும், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற யோர்தான் பின்னிட்டு நிற்கும், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோ கோட்டை உங்கள் பாதத்தின் கீழ் வந்து விழும், உங்களுக்கு முன்னாடி நிற்கிற கோலியாத் உங்கள் பாதத்தின் கீழ் வந்து விழுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பார்த்துட்டு அப்படியே ஓடுறது. அந்த விஷயத்தை பார்த்துட்டு, அந்த காரியத்தை பார்த்துட்டு, இது நம்மளால் ஆகாது, இது நம்மளால் முடியாது, இது அவங்க. ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டெப் இன். போய் காலை வை. ஆசாரியர்கள் காலை வச்சாங்க, யோர்தான் பின்னிட்டு புரண்டு போனது. கூட என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டிங்க. உங்கள் கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டெப் இன். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இருக்கிறத பார்த்துட்டு ஐயையோ இருள் தான் இருக்குது, ஐயையோ இருள் தான் இருக்குது, ஐயையோ இருள் தான் இருக்குது. இன்றைக்கி இதை அப்படியே எடுத்து போடுங்க. இருள் தானே இருக்குது, ஆனால் எனக்கு இருள் தேவையில்லை, எனக்கு வெளிச்சம் தேவை. நான் அதை பேச போகிறேன், நான் அதை என் லைஃப்பில் பேச போகிறேன், என் ஊழியத்தில் பேச போகிறேன். நான் போய் நிற்கிற இடங்கள்லாம் ஜனத்திரள் கூட்டம் கூட்டமாக குவிய போகிறாங்க. நான் என் சபைகளில் திரள் ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். என் குடும்பம், என் சந்ததி பெருகும், பழுகி பெருகும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் அநேகருக்கு உதாரணமாக இருப்பேன், நான் அநேகருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பேன். நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீ ஒன்று ஆரம்பித்தனா அது நன்மையாகவே முடியாது அப்படின்னு உங்களை நெகட்டிவாக சொல்லி 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 அதை உங்கள் மைண்டில் ஏற்றிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், இல்லை, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா உடன்படிக்கை உங்கள் மேலே இருக்குது, உடன்படிக்கைக்குரியவர் உங்கள் கூட இருக்கார். அதனால் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் வாய்க்கும், அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது அநேகருக்கு, ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் உதாரணமாக இருப்பீங்க. அநேகருக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீங்க, அநேகருக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. அநேகர் உங்களிடத்தில் வந்து தேவனை குறித்த காரியத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தான் ஆண்டவர் உங்களை வைப்பாருங்க, அப்படி தான் ஆண்டவர் உங்களை வைப்பார். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மகிமை உங்கள் மேலே அப்படியே பேசுகிறேன், ஒரு வல்லமையை உங்கள் மேலே அப்படியே பேசுகிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே அப்படியே பேசுகிறேன். என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? ஐ எம் பிளஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் போகிற இடங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், நான் போய் செய்கிற காரியங்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் எங்கெங்கெல்லாம் போய் நிற்கிறனோ அங்கே எல்லாம் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் ஜனங்க பார்ப்பாங்க, என் மூலமாக தேவனை பார்ப்பாங்க. சொல்லுங்கள், வாயை திறந்து இந்த வார்த்தைகளெல்லாம் அறிக்கை பண்ணுங்கள். நீங்கள் அறிக்கை பண்ண பண்ண உங்கள் லைஃப்பில் சில காரியங்கள் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. என் ஃபினான்ஷியல் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் செய்ய போகிறார். என் ஃபினான்ஷியலில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்ருக்கார். என் ஹெல்த்தில் ஒரு பெரிய காரியம் நடக்குது. அவருடைய தழும்புகளால் சுகமானின்னு சொல்லியிருக்காரு. எஸ், இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த படுக்கை, இதற்காக நான் தெரிந்து கொள்ளப்படலை. கர்த்தர் என்ன என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஜஸ்ட் சே வித் மீ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் நல்லவங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட. ஓஹோ ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே ஏதாவது காரியங்கள் தடையாக இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் வேரோடு எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருகவே பெருக பண்ணுகிறதற்காக நன்றி, நன்றி,
நன்றி, நன்றி. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதா, ஊழிய வாசல்கள் திறக்கப்படுவதா, இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மகிமை திறக்கப்படுவதா, மகிமையின் மண்டலம் திறக்கப்படுவதா. மகிமை இருக்கிற இடத்துல ஒரு குறைவும் இல்லை. இன்றைக்கி இவங்க மேலே திறக்கப்பட்டிருக்கிற இந்த மகிமையின் மண்டலம் ஆண்டவரே இவர்களை நிறைவான வாழ்க்கையில் நடத்தட்டும், நிறைவான வாழ்க்கையில் நடத்தட்டும். அற்புதத்தின் மேல் அற்புதம் இவர்கள் பார்க்கட்டும். இவங்க குடும்பத்தில், இவங்க ஊழியத்தில், இவங்க பிஸ்னஸில், இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல் அற்புதம், அதிசயத்தின் மேல் அதிசயம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இவர்கள் பார்க்கட்டும். டாடி, இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்க, மகிமையான காரியங்களை சார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you family, God bless you. விசேஷமாக அந்த சென்னை மீட்டிங்ஸ்க்காகலாம் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தகப்பன் உங்கள் கூட இருக்கார். சீக்கிரத்தில் பெரிய சாட்சியை நீங்கள் நிற்பீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய சாட்சியின் மண்டலத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். சாட்சியின் மண்டலம், சாட்சியின் மண்டலம். I don't know why this word come. ஏன் இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல. நிறைய பேர் சாட்சி சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும் போது, நம்ம வாழ்க்கையில் இது நடக்கலையே, நம்ம வாழ்க்கையில் இது நடந்திருந்தால் நம்மளும் ஒரு பெரிய சாட்சியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய நாட்களில் இந்த வார்த்தை ஏங்கி இருக்கீங்கள. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பெரிய சாட்சியாக இருப்பீங்க, ஒரு பெரிய சாட்சியாக இருப்பீங்க. God bless you, God bless you, God bless you.